إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக நாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு முக்கியமான போதனையை உங்களுக்கு மத்தியில் நாம் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமி யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தை நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய நலனை பிரதிபலனை நாளை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் நபி அவர்கள் சொல்லி தந்த அந்த எச்சரிக்கை ஊட்டும் செய்தியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்ராஹிம் என்கிற அல்லாஹுவால் அதிகம் சிறப்பிக்கப்பட்ட, அல்லாஹுடைய தூதரால் அதிகம் புகழாரம் சூட்டப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏறத்தாழ அவருடைய வாழ்க்கை என்பது நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலிருந்து 5000 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஏதோ உலகத்தினுடைய ஒரு மூலை முடுக்கிலே வாழ்ந்து தனக்குரிய சில அமல்களை இறைவனுக்காக வேண்டி உரித்தாக்கிவிட்டு மரணித்தார் என்ற இடத்தில் உள்ளவர் அல்ல இப்ராஹிம் நபி. தன்னுடைய வாழ்க்கை என்பது தனது சமூகம் தாண்டி கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இந்த இறை தூதரை நினைத்து சில வழிபாடுகளை முன்னெடுத்து வைக்கிறார்கள் என்றால் இவருடைய தியாகமும் அர்ப்பணிப்பு என்பது உண்மையில் புகழப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய அளவிற்கான தியாகம்தான். இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ பல கயவர்கள் உள்ளே நுழைந்து இந்த மார்க்கத்தை அழிக்க முற்பட்டிருக்கிறார்கள். யகூதிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், நஸ்ரானிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களை கொன்றவர்கள், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபியினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலங்களாக ஆக்கியவர்கள், இறை வேத வசனங்களிலே இட்டுக்கட்டியவர்கள், அதிலே தங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் சரக்குகளை எல்லாம் உள்ளே நுழைத்தவர்கள், இத்தகைய பெரும் பெரும் கயமத்தனத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்களான அந்த யகூதிகள், அந்த நஸ்ரானிகள் இந்த இப்ராஹிம் நபியை தங்களோடு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருமே விட்டு கொடுக்கிற மனநிலை கிடையாது. அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கைக்கு விரோதமாகவே இருந்தாலும் சரி,
அதனால் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யகூதிகள் சொல்கிறார்களாம் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், நஸ்ரானிகள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, அவர் உண்மை வழியில் நின்ற இறை தூதராக அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்காத நபராக இருந்தார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். யகூதிகள் நஸ்ரானிகளை விடுங்க, அவங்களாவது வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். மக்கா காபிர்களுக்கு வேதம்னு என்னன்னே தெரியாது. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். சூரா யாசீனில், நபியே இதற்கு முன்பு இறை தூதர்னா என்னன்னு, இறை வேதம்னா என்னன்னே தெரியாத ஒரு சமுதாயத்திற்கு தான் நீங்கள் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய சமூக மக்களே இப்ராஹிம் நபியினுடைய சிலையை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். 360க்கும் அதிகமான சிலைகளை வணங்கி அவர்கள் இப்ராஹிமுக்கும் ஒரு பங்களிப்பை தந்தார்கள். தங்களுடைய கடவுள்களில் ஒரு கடவுளாக நினைத்தார்கள் என்றால், இவருடைய காரியங்கள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் முழு உலகம் வரை எல்லா மக்களுமே இப்ராஹிமை தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அளவிற்கு இவருடைய தியாகங்கள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த அல்லாஹ்வுடைய தூதரை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி அடையாளம் காட்டுகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த தூதர் முஹம்மதிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு அழகிய முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை, அவருடைய பொருளாதார வியூகம், குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து நடந்தது எல்லாவற்றிலும் அழகிய முன்மாதிரி. அந்த தூதருக்கு சொன்ன வார்த்தையை திருக்குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு தூதருக்கு சொல்லி இருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் 60வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா. அந்த இப்ராஹிம் இடத்தில் அலைஹிஸ்ஸலாம், அந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்பக்கூடியவர்களுக்கு அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒமை யத்தவல்லா ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். நம்ம தூதருக்கு சொன்ன அதே வார்த்தையை எழுத்து மாத்தாம அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பக்கூடியவருக்கு இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எப்படி முன்மாதிரி இருக்கிறதோ, அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆதம் நபியில் ஆரம்பித்து ஈசா நபி வரை எத்தனையோ பல இறை தூதர்கள் வந்தாலும் இடையில் வந்த ஒரு இறை தூதரை இறுதி சமுதாயத்திற்கு அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். அவர் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக படிப்படியாக தருகிறான் என்றால் இப்ராஹிம் நபி என்பவர் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய இறை தூதர்களில் ஒருவர் அல்ல. எந்த இறை தூதர் இப்படி கடக்கக்கூடாது. அதில் குறிப்பாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை கடந்து சென்று விடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இது. அதே போன்று சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 125வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு. தனது முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் பணியச் செய்து லில்லாஹி வஹுவ முஹ்சின், மிக அழகிய முறையிலே அல்லாஹ்வுக்காக தன் முகத்தை பணிய வைத்து வத்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற நபி இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை விட ஒரு நல்ல மார்க்கம் கிடையாதுங்கிறான். தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய வையுங்கள். பணிய வைத்த பிறகு உண்மை வழியில் நின்ற நபி இப்ராஹிமினுடைய நிலைப்பாட்டை, மார்க்கத்தை கடைபிடியுங்கள். இதுதான் அழகான தீன், தீன்களிலே சிறந்த தீன், மிக அழகிய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இந்த இப்ராஹிம் சாதாரண நபர் அல்ல, இறைவனுடைய நண்பர் என்கிற அந்தஸ்தை பெற்றவர். அல்லாஹ் அவரை நண்பராக தேர்வு செய்து கொண்டான் என்று திருக்குர்ஆனில் சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல ஹைப்பை ஏத்துறான்.
இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவரைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா வழிகேடர்களில் ஆரம்பித்து எல்லா நல்லவர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அட, நல்லவர்கள் உரிமை கொண்டாடுறது வேற, கெட்டவனும் உரிமை கொண்டாடுறான்னு அவர் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? மக்கா காபிர்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது. அவன் இவருடைய சிலை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறான். யார் இவர்? இந்த இப்ராஹிம் அவர்கள். இவரை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், இவர் அழகிய முன்மாதிரி என்று வேறு ஒரு சமுதாய மக்களுக்கு நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான் என்றால் யார் இவர்? இவர் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதுதான் அழகிய மார்க்கம் என்று சொல்கிறானே, யார் இவர்? இவர்தான் அல்லாஹ்வுடைய நண்பர். தன் வாழ்க்கை எப்படி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு முழு முதற் முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றவர் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு அடையாளப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்துக்கு முன்னாடி 3 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 3 ஆம்பளை பிள்ளையுமே நுபுவத்துக்கு முன்னாடி மௌத்தாயிடுச்சு. 4 பெண் பிள்ளைகள் நுபுவத்துக்கு முன்னால் பிறந்தது. 4 பெண் பிள்ளைகளுமே இஸ்லாத்தை ஏற்றது. நல்ல முறையில் திருமணத்தை அடைந்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 3 பிள்ளைகள் நபிகளார் கண் முன்னால் மௌத்தாகிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வும் கொடுத்தான். மாரியத்து கிபிதியா என்ற நபிகளாருடைய அடிமை பெண் மூலமாக நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட ஆண் குழந்தை இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த இப்ராஹிமுக்கு, அந்த குழந்தைக்கு நபிகளார் பெயர் சூட்டும் போது சொல்கிறார்கள், என் தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய பெயரை என் குழந்தைக்கு நான் சூட்டுகிறேன் என்றார்கள். இந்த சமூகமே அந்த தூதர் மேல எவ்வளவு முஹப்பத் வச்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய பிரியம் அவர் மீது வைத்திருந்தால் ஒவ்வொரு இடத்தில் அந்த இறை தூதரை பற்றி அல்லாஹ் பறைசாற்றுவான், எடுத்துரைப்பான். அந்த தூதரை வருடத்தில் ஒரு நாள் ஹஜ் பெருநாள் தினத்தில் நினைத்து பார்த்து விட்டு கடந்து சென்று விடுகிறோம். அல்லது வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் செய்யும் பொழுது, சஃபா மர்வாவிலே சஹீ செய்யும் பொழுது, மகாம் இப்ராஹிம் என்று தொழும் பொழுது, ஜம்சம் நீரூற்றிலே தண்ணீர் அருந்தும் போது, இது மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும் அந்த இறை தூதரை நினைத்து பார்த்து விட்டு விடுகிறோம். வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடம் என்பதனால் தான் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை தூபம் போட்டு ஆரம்பிக்கிறான். அவர் யாரு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிபாடுகளால், அர்ப்பணிப்பு தியாகங்களால், ஈமானிய உணர்வால், மக்களிடத்திலே தாவா செய்வதால் என்று இஸ்லாம் எந்தெந்த நல்ல குணமெல்லாம் சொல்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இப்ராஹிம் நபி. இஸ்லாம் எதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் விட்டு விலகியவர் இப்ராஹிம் நபி. இவருக்கு முன்பும் சரி, இவருக்கு பின்பும் சரி, இவர் பெற்றதை போன்ற இறைவனுடைய அந்த அன்பையும் அருளையும் வேறு யாரும் பெறவில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஏன்? மறுமை நாளில் முழு மனித குலமே நிர்வாணமாக நிற்பார்கள். நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்குத்தான் முதலில் ஆடை அணிவிப்பானோ. இது ஒரு கண்ணியம் தானே. மனிதனுக்கு ஆடைங்கிறது மிக பிரதானமானது, அவசியமானது. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான். எல்லா ஆண்கள், எல்லா பெண்கள், எல்லா நல்லோர்கள், தீயவர்கள். முதலில் ஒருவரை அழைத்தல்ல ஆடை அணிவித்து விடுகிறான் என்றால் அது இப்ராஹிம் நபி. இந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய நெருக்கத்தை, நேசத்தை அடைந்திருக்கிறார் என்றால் அவருடைய பிரார்த்தனையும் அதில் மிக முக்கியமான ஒன்று. அப்படி இப்ராஹிம் நபியினுடைய பிரார்த்தனை நீங்க பாருங்க. அவர் பிரார்த்தனை எதையெல்லாம் கேட்டாரோ ஆல்ரெடி அதெல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஆனாலும் கேட்டார். எல்லா துவாவும் அப்படித்தான். ஒரே ஒரு துவாவை விதிவிலக்காக காட்டலாம் என்றால் குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட குழந்தை பாக்கியத்தை கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட குழந்தை இல்லை, அதனால தான் கேட்டாங்க. வேற என்னவெல்லாம் இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ ஆல்ரெடி அவங்கள்ட்ட அது இருக்குது. அதை அதிகப்படுத்துவதற்கு கேட்ட துவா தான் அதெல்லாம். அதிலே முதல் துவாவாக நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்ற 14வது அத்தியாயம் 35வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், "வ இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார், ரப்பி இஜ்அல் ஹாதல் பலது ஆமினன், இறைவா இந்த ஊரை, மக்கா நகர ரசூலுல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்த ஊர் கிடையாது. வேறு ஒரு தேசத்திலிருந்து தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தாங்க. வந்த இடத்தில் துவா செய்கிறார், இறைவா இந்த ஊரை அபயம் அளிக்கும், பாதுகாப்பு அளிக்கும் பூமியாக நீ மாற்றினாங்க. உண்மையில் அல்லாஹ்வுடைய பேரருள், உலகத்தில் பெருங்கொண்ட மக்கள் ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய ஸ்தலமாக
ஆதி காலத்திலிருந்து இன்று வரை வணங்குகிறார்கள் என்றால் அது காபத்துல்லா மக்கமா நகரில் இருக்கிறது. உலகத்தில் போர் தொடுக்கப்படாத ஒரு நகரம் என்றாலும் மக்கமா நகரம். இடையில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சில சூழ்நிலைகளால் காபத்துல்லா கொழுந்து விட்டு எரியப்பட்டது. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கும் மத்தியில் நடைபெற்ற யுத்தம் மக்கா நகருக்குள் நடந்தது. ஆனால் காபா எரிவதை பார்த்தவுடன் சுஜூதிலே விழுந்தார்கள் மொத்த படையினர்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய படை உட்பட, அப்துல்லா இப்னு சுபைருடைய படை உட்பட அனைவருமே சுஜூதிலே விழுந்தார்கள். தாங்கள் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, பாவம் என்பதை உணர்ந்து தங்களுடைய பாவத்திற்கு வருத்தமும் தெரிவித்தார்கள். உண்மையில் உலகத்திலேயே அபயம் அளிக்கிற பாதுகாப்பு அளிக்கிற ஒரு பூமி என்றால் அது காபத்துல்லா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ அது. தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி கேட்டார்கள், வஜுனுப்னி வ பனி அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்து விடு இறைவா. ஒரு ஆழமான பிரார்த்தனை இது. உலகத்துல யாரு சிலையை வணங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ராஹிம் நபி வணங்க மாட்டார். அது ஆச்சரியமான காரியம் இல்ல. நடக்குமா அது? சுய புத்தியை கொண்டு இது எந்த விதமான நன்மையும் தராது என்று உலகத்தில் ஒரு பெருங்கொண்ட தர்க்க ரீதியான வாதத்தை வைத்து இஸ்லாத்தை நிலைநாட்டியவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி அடிச்சு கூட ஜெயிச்சிடலாம், வாதத்தில் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு புத்தி கூர்மை கொண்டவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரெல்லாம் இப்ராஹிம் நபி இடத்தில் தர்க்க ரீதியான வாதங்களை கொண்டு வருகிறார்களோ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர், மறுத்தவன் வாயடைத்தான் என்று. வாயடைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு பதிலே இருக்காது. அவருடைய தந்தை ஆசரில் ஆரம்பித்தவர்கள் சமூகம் அனைவருமே அப்படித்தான். அப்படி தன்னுடைய தர்க்க ரீதியான வாதங்களை வைத்து சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிராக கேள்விகளை கேட்டு அந்த வழிபாட்டிற்கான முற்றுப்புள்ளியை வைத்து இப்ராஹிம் நபி கேட்கிறார், இறைவா என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்து விடு இறைவா. அந்த வழிபாட்டை நோக்கி போயிடக்கூடாது. ஏன் கேட்கணும்? அறவே சிலை வணக்க வழிபாட்டின் பக்கம் தலை வைத்து படுக்காத தூதர் என்றால் இப்ராஹிம் நபி. எல்லா இறை தூதரும் அப்படித்தான். இப்ராஹிம் நபி அதில் மேன்மை பெற்றவர். ஆனால் அவர் கேட்கிறார் என்றால் அந்த வழிபாட்டை அவர் கடுமையாக பயந்திருக்கிறார் என்று அர்த்தம். சூரா சுமரில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே உங்களுக்கு முன்னால் வந்த அனைவருக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம், லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க, நீங்கள் ஷிர்க் வைத்து விட்டால் அல்லாஹ் உங்கள் அமலை அழித்து விடுவான் என்ற அந்த வார்த்தை தான் இப்ராஹிம் நபியை இப்படி ஒரு துஆவை செய்ய தூண்டி இருக்கிறது. கடுமையான பயம். ஒருவேளை ஷிர்க் வச்சு மௌத்தாயிட்டா, சிலைகளை வணங்கிட்டா, இப்ப தெளிவா இருக்கிறோம், நாளைக்கு மாறிட்டா உள்ளம் தடம் புரண்டு விடுமோ என்று பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் பயந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அந்த பயம் உண்டு. ரசூலுல்லாஹ் என்னைக்கா சிலை வணங்கி இருக்கிறாங்களா? கிடையாது. ஷிர்க்கை நோக்கி குஃப்ரை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பாவமே கிடையாது. குஃப்ர் எங்க இருந்து வரப்போகுது? ஆனாலும் நபிகளார் கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை உன் மார்க்கத்திலே நீ நிலை பெறச் செய் என்று கேட்டார்கள். இந்த துஆவை ரசூல் அடிக்கடி கேட்கிறாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த துஆவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வேணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். விரும்பியவாறு புரட்டி விடுவான். அது அவங்க கையில இருக்கு. மிகப்பெரிய ஏகத்துவதியா இருப்பாரு. என்ன விட்டா ஒரு ஆள் உண்டான பெருமை உள்ளத்தில் அல்லாஹ் கீழே தள்ளிடுவான். குஃப்ரில திளைத்தவராக இருப்பார். தலை சிறந்த ஏகத்துவவாதியாக மாற்றி விடுவான் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று குஃப்ர்ல உள்ளவர். அவர் குஃப்ர்ல தலைவரித்து ஆடி அந்த கோட்பாட்டை கொண்டவர். முன்னோர்கள் மூதாதையர்கள் தகப்பன்மார்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது. அந்த கோட்பாட்டுக்கு எதிராக எவன் வந்தாலும் சரி, அது முகம்மது நபியாகவே இருந்தாலும் சரி, கழுத்துகளை துண்டித்து விடுவேன் என்று வாள்களை எடுத்து புறப்பட்ட அந்த உமரை இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் அடிபணிய வைத்து அவர் மூலமாக பல சேவகங்களை தன் மார்க்கத்திற்கு எடுத்திருக்கிறான் என்றால் உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அதிகமா பயப்படுறாங்க, ஒருவேளை நான் அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சிருவனா, அதிகமா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. இந்த பயம் நம்மகிட்ட இல்ல பாத்தீங்களா? ஏன் இல்ல? கண்டிப்பா நமக்கு ஷிர்க் வராது.
அல்லாஹ்வை நிராகரிக்கிற குஃப்ரை நோக்கி, பாவமான காரியத்தை நோக்கி நாம் சென்றுவிட மாட்டோம் என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ரப்பு நினைத்தால் குஃப்ருடைய உச்சத்தில் கொண்டு வந்து நம்ம நிறுத்துவான். ஷிர்க்குடைய கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி விடுவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். நபிகளார் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு துஆவை சொல்லித் தருகிறான். ரப்பனா லா துஸீக குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாதே. நீ வாரி வழங்கும் வல்லல். இறைவா, எங்களுக்கு இந்த நேர்வழியை தான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்ய வேண்டுமா? அல்லாஹ் கற்றுத் தருகிறான். நேர்வழி தவறுவதை விட மிக மோசமான வழிகேடு வேற எதுவுமே இருக்காது. ஒருத்தன் பிறக்கிறான், குஃப்ர்லயே பிறக்கிறான், குஃப்ர்ல வாழ்றான், வளர்றான், மௌத்தாவறான்னா அவனை விட மோசமானவன் நேர்வழி பெற்று அதை தவற விடுபவன். அது எவ்வளவு பெரிய வழிகேடு தெரியுமா? இப்ராஹிம் நபி அந்த வழிகேட்டை நோக்கி சென்று விடக்கூடாது என்று பயந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இன்னொரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 128வது வசனம். ரப்பனா வஜால்னா முஸ்லிமைனி லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், என்னை உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக நீ ஆக்கு, எனது சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நீ ஆக்கு. வ அரினா மனாசிக்கனா, எங்களுக்குரிய வழிபாடுகள், மார்க்க கிரியைகள், இபாதத்துகள் அதை நீதான் கற்றுத்தர வேண்டும். வத்துப அலைனா, உன்னிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இன்னக்க அன்த தவ்வாபுர் ரஹீம், இறைவா நீ மன்னிக்க கூடியவன், நிகரில்லா பேரன்புடையவன் என்று கேட்டார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தாம் முஸ்லிமா இருக்கணும், கட்டுப்பட்டவனா இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியோட கட்டுப்பாடு இல்லையா? கட்டுப்பாடுக்கு பேர் போனவரே நபி இப்ராஹிம் நபி. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். கட்டுப்பாடு என்று இப்ராஹிம் இடத்தில் அல்லாஹ் சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன், கீழ்ப்படிந்து விட்டேன், மண்டியிட்டு விட்டேன், தலை வணங்கி விட்டேன் என்பதே இப்ராஹிமுடைய கூற்றாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் கட்டுப்படணும்னு கேட்க மாட்டாரு, நீ என்ன தந்தேன்னு கேட்க மாட்டாரு, கட்டுப்படலைன்னா என்ன தருவேன்னு கேட்க மாட்டாரு, இதனுடைய சாதக பாதகத்தை தெரிந்து கொண்டு வழங்க மாட்டாரு. அல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுவேன் என்பதுதான் இப்ராஹிம் நபியுடைய கூற்றாக இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஜும்மாவினுடைய ஆரம்பத்தில் எல்லா நேரங்களிலும் சொல்லப்படுகிற குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டியதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். உனக்கு மௌத்துன்னு வரும், ஏழையா சாகலாம், தப்பு கிடையாது. நோயாளியா சாகலாம், தப்பு கிடையாது. அனாதையா சாகலாம், தப்பு கிடையாது. எப்படிப்பட்ட நிலையில் வேண்டுமானால் மரணிக்கலாம், தப்பு கிடையாது. முஸ்லிம் அல்லாதவனா மட்டும் செத்துறாத, உன் கதை அதோட முடிஞ்சிருச்சு. திருக்குர்ஆனிலே அடிப்படை போதனையாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த கட்டுப்பாடுக்கு பேர் போனவர் இப்ராஹிம் நபி. இந்த இப்ராஹிம் நபி தன் பிள்ளைகளை அழைத்து இவ்வாறு தாவா செய்தார்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திற்கு அடுத்த வசனம், கட்டுப்படு என்றால் கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் இறை அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்பாரே, அந்த வசனத்திற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வவஸா இப்ராஹிம் வ யாக்கூப். இப்ராஹிம் அவர்களும் யாக்கூப், இந்த இப்ராஹிம் நபியுடைய பேரர், இஸ்ஹாக் வழி மகன் அந்த யாக்கூபும் தன் பிள்ளைகளுக்கு இப்படி வசியத்து செய்தார்களாம். யா புனைய இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத்தீன், என் பிள்ளைகளே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மை முஸ்லிம்களாக கட்டுப்பட்ட இறை அடியார்களாகவே தவிர நீங்கள் மரணத்தை தழுவி விடாதீர்கள் என்றுதான் இப்ராஹிம் தன் மகன்கள் இருவருக்கும், யாக்கூப் தன் மகன்கள் 12 பேருக்கும் இப்படி கடைசி நேரத்தில் வசியத்து செய்தார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். யாக்கூப் நபி 12 பசங்களுக்கு சொல்றாங்க, 12ல ஒருத்தர் இறை தூதர் யூசுப் நபி. இப்ராஹிம் 2 மகன்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார், 2 பேருமே இறை தூதர்கள், இஸ்மாயில் இசாக் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட அந்த இறை கட்டுப்பாடுக்காக வேண்டி
இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவிற்கு மெனக்கிட்டு இருக்கிறார்கள். எங்கேயாவது இறை கட்டுப்பாடை மீறிடுவோமா, தாண்டிடுவோமா, ஒரு இடத்துல தாண்ட மாட்டார். இப்ராஹிம் நபியினுடைய கட்டுப்பாடுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் என்றால், தன் மனைவி பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டாங்க பாலைவனத்தில். விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லல. என்ன ஏது அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வரேன். இந்த வேலையே கிடையாது. விட்டாச்சு, வந்தாச்சு. உணவை தண்ணீரை தேட முடியாத ஒரு பகுதி அது. ஆள் நடமாட்டம் கிடையாது. பச்சிலம் குழந்தையோட ஒரு பெண்ணோடைய நிலைமை என்ன? எதை பத்தியுமே சிந்திக்கல, திரும்பியாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், என் கணவரே, விவசாயத்திற்கு அறவே தகுதியற்ற இந்த பூமியிலே என்னையும் உங்கள் மகனை விட்டுட்டு எங்க போறீங்க? பதிலே கிடையாது. மீண்டும் கேட்கிறார்கள், பதில் இல்லை. அடுத்து கேட்கிறார்கள், பதில் இல்லை. அடுத்து கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவர் இப்ராஹிமே, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டானா? ஆமா. அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த வார்த்தையும் அங்க பேசல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சீக்கிரம் வந்துடுவேன், எதுவுமே கிடையாது. கட்டுப்பாடுக்கு இலக்கணம் நபி இப்ராஹிம் நபி. அவர் கேட்கிறார், ரப்பனா வஜால்னா முஸ்லிமைன் லக் வமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்த லக். யா அல்லாஹ், என்னையும் எனது சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய இடத்தில் வை என்று கேட்டார்கள் என்றால், ஆல்ரெடி அந்த பண்பு இருக்குது, அது மிக மிஞ்சி கிடக்குது. ஆனாலும் அந்த பண்பை அதிகப்படுத்துவதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துஆ செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கட்டுப்பாடு எங்க நமக்கு இழக்கும் தெரியுமா? வறுமை நேரத்தில் கட்டுப்பாடை இழப்போம், துன்ப நேரத்தில் கட்டுப்பாடை இழப்போம். எல்லா மக்களுக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கலன்னு கட்டுப்பாடு இழப்போம். உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னா, திடீரென்று ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய அமளி தும்மளி ஆக்கிட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு வீடு 2 மையம் 3 மையம், எல்லாரும் வீடு இடிஞ்சிருச்சு, நாசமா போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, பணம் காசு போயிடுச்சு, நகை போயிடுச்சு, எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு வைங்களேன். அது நமக்கு வருத்தமா இருக்காது. எனக்கும் போயிருக்கு. என் வீட்லயும் 2 மையம், என் வீட்லயும் நகை போயிடுச்சு, என் வீட்லயும் பணம் போயிடுச்சு, என் வீட்டுல காரு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாருக்கும் போயிடுச்சு. அது வருத்தமா இருக்காது. எப்போ ஒருத்தனுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கிற, நம்ம மட்டும் நாசமா போயிட்டு தான் வருத்தாங்க. இப்ராஹிம் நபி எடுத்துக்கங்க. முழு உலகத்தில் அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி மட்டும்தான் இறைத்தூதர். இறைத்தூதர் என்பது மட்டுமல்ல, அவர் மட்டும்தான் இஸ்லாமியர் முழு உலகத்தில். அதுக்கப்புறம் தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் வேற ஒரு சமுதாயத்துக்கு இறைத்தூதர் ஆக்கப்படுறாரு. லூத் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் நபிக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 மனைவிகள் வருவதற்கு முன்னால் முழு உலகத்தில் இப்ராஹிம் நபி ஒருவர் தான் இஸ்லாமியர், முழு உலகத்தில். அப்ப அடி யாருக்கு தான் அதிகம்? இந்த ஒரு இஸ்லாமியருக்கு தான். மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறான், சிலைகளை வணங்குறோம், நல்லா இருக்கிறான், மது வருந்துறான், விபச்சாரம் பண்றான், வட்டி வாங்குறான், எல்லா தீமையும் செய்யறோம், நல்லா இருக்கிறான். இப்ராஹிம் நபியத்தை கல்ல கொண்டு அடிப்பேங்கிறாங்க, இப்ராஹிம் நபியத்தை நெருப்புல கொண்டு போய் எரிவேங்கிறாங்க, இப்ராஹிம் நபியத்தை ஊரை விட்டு விளக்குவேன்னாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை, மனசு வலிக்காது. எல்லாரும் நல்லா இருக்கிற, நான் மட்டும் நாசமா போறேன்னா மனசு துடிக்க ஆரம்பிக்கும். இப்ராஹிம் நபி அந்த இடத்தில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுதும் இப்ராஹிம் நபியுடைய ஈமானிய உறுதியை பற்றி, கட்டுப்படுகிற தன்மையை பற்றி சொல்கிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா. இப்ராஹிம் தனி நபர், ஒரு சமூகத்துக்கு சமமானவர். ஒரு ஆளு தான்பா. பேச்சு துணைக்கு ஆள் வேணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகையிலிருந்து ஓடி வருகிறார்கள். ஹதீஜா அம்மையார் உடனே இஸ்லாத்தை ஏற்றார்கள். வல்லாஹு லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என் கணவரை அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், நான் கூட இருக்கிறேன். இந்த தகவல் தெரிந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றார். தகவல் தெரிந்தது சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே இஸ்லாத்தை ஏற்றார். தகவல் தெரிந்தது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தாயார் சுமையா, அவருடைய கணவர் யாசிர் இஸ்லாத்தை ஏற்றார். தகவல் தெரிந்தது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு குறைந்தபட்சம் பேசுவதற்கு 4 ஜனங்களையாவது அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆள் கிடையாது. எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு இருந்திருக்கும். அந்த இறை தூதர் கேட்கிறார், இறைவா என்னை கட்டுப்படுகிற இடத்தில் வையின்னு கேட்டாங்கன்னா, இந்த பிரார்த்தனைக்கு 100% அல்ல, 200% மிக பொருந்தி போகிற இடம் நமக்கு தான். நாம தான் கேட்கணும். சும்மா கேட்டுட்டு போனாங்க இறை தூதர்கள் துவாக்கள்.
நம்ம மக்கள் எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இறை தூதர்கள்ட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லோர்கள் அவுலியாக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல முறையில் வாழ்ந்த மகான்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் காட்டி தருகிறது உலகத்தின் தலை சிறந்த அவுலியா அவரை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார். இந்த பிரார்த்தனை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் காட்டித்தரான். உண்மை வழியில் நின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் உண்மையில் பேசுவதற்கு ஒரு மிக பெரும் அறிவு களஞ்சியம் என்றால் அது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு. அவர் பிரார்த்தனையினுடைய ஒவ்வொரு நுணுக்கமையும் நாம் பிரித்து பார்ப்போமே, ஆனால் இதில் அவ்வளவு ஆழமான கருத்துக்களும் இறைவன் மீது கொண்டிருக்கிற மஹப்பத்தையும் நேசத்தையும் அந்த பிரார்த்தனையின் ஊடாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதிகமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு இந்த இரண்டு துஆக்களை நாம் நினைவுபடுத்தியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் என்கிற காரியத்தை அதை வெறுப்பதை போன்று, அந்த காரியத்திற்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதை போன்று வேறு எந்த ஒரு நிகழ்வையுமே அல்லாஹ் அப்படி பார்ப்பது கிடையாது. எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், தாய் தந்தையை கொலை செய்வதை கூட இதுக்கு நிகரா அல்லாஹ் பார்க்கல. அது லேசு பாவம் கிடையாது. அது உடனே சொர்க்கம் பேரலாம அந்த பாவத்தை பண்ணிட்டு கேட்டக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் சொர்க்கமே இல்லை, நரகம் இருக்கிறது, கொடிய தண்டனை இருக்கிறது, அல்லாவின் கருணை பார்வை இல்லை என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. ஆனா இதுக்கு கொடுத்த அந்த இடம் இருக்குல்ல, ஷிர்க்குக்கு கொடுத்த இடம், தாய் தந்தையை கொலை செய்வதை கூட அது பக்கத்தில் வர முடியாது. தன் பெற்ற பிள்ளையை வறுமையின் காரணமாக கொலை செய்வது கூட அந்த பாவத்திற்கு நிகராகாது. அதனால் தான் சூரா நிசாவிலே 4வது அத்தியாயம் 48வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இந்த இணை வைப்பு அவ்வளவு மோசம். எல்லா இறை தூதர்களும் அஞ்சு நடுங்கிய இடம் அந்த இணை வைப்பு தான். அப்படிப்பட்ட இணை வைப்பு ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி துளிர் விட்டு தலை தூக்க ஆரம்பிக்குது. இதை கண்டும் காணாமல் இருப்பது யார் என்றால் இணை வைப்பை விட்டு விலகிய மக்கள். அதான் வேடிக்கைக்குரிய காரியமே. இணை வைப்புனா என்னன்னே தெரியாதவன் கண்டு காணாம இருந்தா வேற, அது பாவம், நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். இப்ராஹிம் நபி பயந்த பாவம் அது, நம்ம ரசூலுல்லாஹ் பயந்த பாவம் அது, எல்லா நபிமார்களுமே அஞ்சு நடுங்கிய பாவம் அது என்று தெரிந்த பிறகும் அந்த பாவத்தை விட்டும் அதை மக்களை தடுப்பதை விட்டும் நாம் விலகி சொல்கிறோம் என்றால் சமுதாயத்திற்கு நம்மை விட வேறு யாரும் பெரும் குந்தகத்தை, பாதிப்பை, துரோகத்தை இழைத்து விட முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்தன், உங்களிலே ஒரு சமூகம் இருக்கட்டும், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கட்டும். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்றால் அது இவர்கள் தான். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சின்ன காரியம் பண்ணணும், பெரிய நன்மை அடையணும், என்ன செய்யலாம்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, சிம்பிளா கேட்டுட்டேன், ஆனா பெரிய விஷயத்தை கேட்டுட்டேன்ட்டாங்க. சின்ன காரியம் தான் பண்ணணும், ஆனா சொர்க்கத்தில் இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும், என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் அதுக்கு சொன்ன முக்கியமான காரியம் தர்மத்தை குறிப்பிட்டார்கள். தர்மம் செய்ய முடியலையா, அதற்கு பொருளாதாரம் இல்லையா, நன்மையை ஏவ தீமையை தடுனாங்க. அது சின்ன காரியம்தான், அல்லாஹ்வுடைய பார்வையில் பிரம்மாண்டமான கூலி அதற்குள் இருக்கிறது. இப்ப ரபியுல் ஜமாத்துல் ஆஹிர்ல இருக்கிறோம், மாசம் பிறந்து ஒரு சில நாட்கள் கடந்துருச்சு, அடுத்து ரஜப் மாசம். புகாரி ஷரீஃப் எடுத்துருவாங்க, அபூர்வ துவா என்று கொண்டு வருவார்கள். இஸ்லாத்தில் இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அந்த போர்வையில கொண்டு வருவார்கள். ஊர்கள் தோறும் ஒவ்வொரு மார்க்க ரீதியான சில வழிகேடுகளை உள்ளே புகுத்துவார்கள். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழிகேடு. இதை தடுக்கிற இடத்தில் யார் இருக்கிறார்? இனி நபிமார்கள் வரமாட்டார்கள் இந்த துன்யாவுக்கு.
இனி புதிய வேதங்களோ வகை செய்தியோ வராது இந்த உலகத்திற்கு எனும் பொழுது ஏகத்துவத்தில் இருக்கிற இந்த மக்கள் தான் மிக இலகுவாக இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்ட சொர்க்கத்தை அடைகிற இடத்தில் இருக்க வேண்டும். நம்மளாம் நிறைய பாவம் பண்ணி இருப்போம். நம் மறைமுக வாழ்க்கையில் நமக்கு பின்னால் பல பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்திற்கான பிராயச்சித்தமே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாய மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில், நன்மை ஏவுகிற இடத்தில், பாவத்தை விட்டு இந்த சமுதாயத்தை தடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அதன் மூலமாக அல்லாஹ் நாம் செய்த தவறுகளை மன்னிக்கிறான். நம்முடைய குற்றக்குறைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதை உணர்ந்து மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்போம். அதன் அடிப்படையில் தான் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கொங்கராயங்குறிச்சி என்கிற நம்முடைய இந்த தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, கொங்கராயங்குறிச்சி ஊர் வந்து மற்ற ஊரெல்லாம் விட்டு கொஞ்சம் வழிகேட்டில் கொஞ்சம் வித்தியாசமான ஊர். இந்துக்கள் கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரம் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஆட்கள் பெயிண்ட் மாத்திடுவாங்க, பச்சை கலர் பெயிண்ட் போட்டுருவாங்க. பெயிண்டை மாத்திட்டோம்னு எங்களை பேரை மாத்திட்டோம்னா அது இஸ்லாமிய வழிகேடா மாறிடும். அது நம்ம மக்கள் பழக்கம். எல்லாத்துக்குமே பேரை மாத்திடுவோம். பஜனைன்னு வைக்க மாட்டோம், மௌலுதுன்னு வச்சிருவோம். அப்படி கொங்கராயங்குறிச்சி கொஞ்சம் வித்தியாசம். அவன் கலாச்சாரத்தை அவன் பேரை வச்சு செய்வாங்க. கொடிமரம் நம்ம வச்சிருக்கோம்ல, நம்ம மக்கள் வழிகேடது. இவங்க கொடிமரம் வைத்திருப்பார்கள், இந்துக்கள் கலாச்சாரத்தில் வச்சிருப்பாங்க. சில நாட்கள் சில வாரங்களுக்கு முன்பாக கொங்கராயங்குறிச்சியில் ஒரு ஆலிம்சா வந்து பேசியிருக்கிறார். சுன்னத்துல் ஜமாத்தில் ஷியா கொள்கை எவ்வளவு முக்கியம் பேசியிருக்கார். அது வார்த்தையில சொல்லல, மதுகபை உடைச்சிட்டார்ல அவரு. ஷியா கொள்கை முக்கியத்துவத்தை பத்தி சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில பேசப்படுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா நபித்தோழர்களை விட அலி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஃபாத்திமா நாயகி எவ்வளவு முக்கியம் தெரியுமா என்று அந்த புகழ்வதை போன்று புகழ்ந்து சுன்னா அங்கு உடைக்கப்படுகிறது, ஷியா அங்கு உயர்த்தப்படுகிறது. இப்படி பேசப்படுற ஊர். அந்த ஊரில் தௌஹீதை முழங்குவதற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊர் சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த தாவா களம் வெற்றி அடைய வேண்டும், மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அங்கு பிரச்சாரம் செய்தும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏகத்துவ ரீதியாக அங்கு ஏற்படுத்த முடியவில்லை. அதற்காக நம்முடைய பகுதியில் இருந்தும் அந்த மக்களுக்கான வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் மார்க்கத்தை பிரச்சாரத்தை செய்வதில் நாம் பங்களிப்பு கொடுக்கிற விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாமும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வாகன வசதிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிற சகோதரர்கள் அதற்காக கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயரை ஜும்மா முடிந்த பிறகு நிர்வாகிகளுக்கு வெளியே நிற்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட ஆண்களும் பெண்களும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம் நம்முடைய அஜெண்டா. இந்த ஊருக்குள்ளே நமது குடும்பத்திலே ஷிர்கிலே மூழ்கி இருக்கிற, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை மிக தெய்வதாட்சனை பார்க்காமல் செய்யக்கூடிய மக்களிடத்தில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இப்ராஹிம் நபியினுடைய துஆவை புரிந்து கொள்ளுங்கள். கட்டுப்பாடு மிக்கவர் கட்டுப்பாடை கேட்டார். சிலை வணக்கத்தை விட்டும் வேறறுத்து விலகியவர் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார் என்றால் அதிகம் தேடுகிற பொறுப்பு நம்மை சார்ந்தது. நாம் தேடுவதோடு நமது குடும்பத்தாரையும் அதை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.